மனுஷன் நல்லா புரட்டு வந்துக்கிட்டு வந்திருந்தான் பக்கத்துல, இப்படி எழுப்புறான். எழும்பி இப்படி 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 அப்படின்னு ஒரு கிஸ் அனுப்பு. இது ஒரு நல்ல ஒரு விளையாட்டாக போயிட்டு பாருங்க. நல்லா குடுக்காரன், அவன் எந்த நேரமும் குடிக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருப்பான். அவன் நடந்து போய் கொண்டிருப்பான். அந்த அப்படியே டேர்ன் வருகிறது இல்லையா, அந்த இடத்துல ஒரு உருவ சிலை ஒன்று இருக்கும். அது மரியாள் அல்லது யோசேப்பு அல்லது யாக்கோவு யாரையாவது செய்தி மாலையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இவன் போறதே குடிக்க, இவன் போறதே கொலை செய்ய, இவன் போறதே குடிக்கிறதுக்கு, இவன் போறதே அசிங்கமான வேலைகளுக்கு. அவர் அப்படியே வைக்கல, அதை பார்த்துட்டு அவர் கிஷன் கொடுப்பாரு பாருங்க அப்படின்ட்டு போவார். இதெல்லாம் தேவனை சும்மா ஏமாத்தி சும்மா பழிக்கிறதான காரியங்கள். அது நல்லா நீங்க அவதானிங்க. இனிமேல் ரோட்ல போய்க்கல நீங்க பாருங்க, சைக்கிள் ஓட்டி கொண்டு போவாங்க, எல்லாத்தையும் 3 வீலர் ஓட்டி கொண்டு அப்படின்ட்டு போவார். நான் என் பாட்டுக்கு போறேன், நீங்க பேசாம உள்ளுக்கு வெளியே வந்துடாதீங்க. கிளாஸை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா என் மாதிரி கேட்டு போயிடுவீங்க. ஆனப்படினாலே யாக்கோபே, யோவானே, யோசேப்பே, மரியாளே, இயேசுவே, நீங்க உள்ளுக்கே இருங்க, உள்ளுக்கே இருங்க, நான் போயிட்டு வரேன், என் வேலையை முடியாது எதையோ அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க இதுகளை நல்லா யோசிக்கணும். நான் இதுகளெல்லாம் நல்லா யோசிப்பேன். இவன் என்ன மனுஷன், இவனை யாருக்கு எப்படி போயிட்டு இவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் மிகவும் துக்கப்பட்டது. அருமையானவர்களே, எங்களுக்கு அதிகமான சோதனைகள் வருகிறது. ஆனா நாங்க ஆவியான தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், மாம்சத்திலே அல்ல. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். எங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு ஒருமையாக இணைத்து 1 கொரிந்தியர் 6:17 எவன் ஒருவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறானோ அவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். மனுஷனுடைய ஆவியின் இல்ல, தேவனுடைய ஆவியின் இல்ல, ஆவியானவரோடு ஒருமையாக வந்தவன் ஒரே ஆவியாக மாறுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவனுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாம் தேவனுடைய ஆவியானவரே. ஆமென். இதுதான் தேவன் ஆவியால் நிரப்புகிறது என்கிறதை சொல்லுகிறது. எங்களுக்குள்ள ஆவி இல்லாமல் நாங்கள் மானுஷீக விதமான மனுஷனுடைய ஆவியை வைத்துக் கொண்டு அந்த நேரத்துல மாத்திரம் தேவனுடைய ஆவியானவரை தேடி போனால் ஒருபோதும் இந்த காரியம் வாய்க்காது, கிடைக்காது, நிலைக்காது. நாங்கள் மறந்துடக்கூடாது. உலகத்திலே செய்கிற அட்டகாசம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு உபவாச கூட்டங்களுக்கும் எழுப்புதல் கூட்டங்களுக்கும் வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் கையை உயர்த்தி எவ்வளவு துதித்தாலும் தேவன் அந்த சத்தத்தை கேட்க மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வேதத்துக்கு தன்னுடைய செவியை சாய்க்காதவனுடைய ஜெபம் அருவருப்பு. அது அருவருப்பு. அவனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ என்ன வந்து செய்து கொண்டிருக்கிறாய் என்கிறதாக தேவன் கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய மாம்ச கண்களினாலே ஆவியான தேவனை பார்க்க முடியாது. ஆனபடினாலே இந்த மனுஷன் பாவி, இந்த மனுஷன் பாவத்திலே போய்கொண்டிருக்கிறான், இவன் ஒரு நாளைக்கு பாதாளத்திலே போவான் என்பதாக சொல்லி அந்த ஆவியான தேவன் என்ன செய்தார்? மாம்ச மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவருக்கு நாங்கள் இயேசு என்கிறதாக பெயரிடுகிறோம். அவர் தேவன், அவர்தான் சிருஷ்டித்தவர், அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதை மனுஷன் இன்றைக்கு மிகவும் டவுட்டாக இருக்கிறது, அவனுக்கு மிகவும் கேள்விக்குறியாக. யார் இந்த இயேசு? யார் இந்த தேவன்? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? 3 கடவுளா? இது பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மாமா இருக்கிறார், நான் நம்புறேன் அவர் இதை கேட்க மாட்டார். இது ரெக்கார்ட் போய்கிட்டு அவர் கேட்க மாட்டார். அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் நான் போனேன். பதுளையில் எங்களுடைய ஒரு கூட்டம் நடந்தது. ஆகவே அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். நானும் பதுளைக்கு போயிருக்கிறேன். எங்களுடைய மக்களோடு எங்களுடைய குழு நாங்கள் போயிருக்கிறோம். அந்த நேரத்தில் மாமா பதுளையில் தண்ணி இருக்கிறாங்க, பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். போன உடனே மாமா வந்து சந்தோஷமாக பேசினார். என் மேல சரியான ஆதரவு, அவர் விருப்பமாக. மாமாவோட மகள் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து சொன்னார், யோன்னா அப்பாவுக்கு ஒரு பெரிய டவுட், ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி?
மாமா என்ன கேள்வி? அப்பேன்னு தான் சொல்லுவாரு அவரு. அப்பே நல்லா கேட்டுக்கிறங்க. அப்பே எங்க கோயிலுக்கு அவர் ஒரு ஆங்கிலிக்கன், எங்க கோயிலுக்கு ஒரு பிரசங்கியார் வந்தார். அவர் வந்த நேரத்திலிருந்து ஆவியானவர் அனலாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், ஆவியிலே நாங்க பேசணும், ஆவியிலே நாங்கள் ஜொலிக்க, இப்படியே சொல்லி முடிக்கிட்டது அந்த மனுஷன். ஏன் மகன் இந்த ஆவின்னு ஒண்ணு இருக்கோ அப்படின்னு கேட்டார். இப்ப அவருக்கு வயசு 100 வயசு. நேற்று முந்த நாள் பெரிய கொண்டாட்டம் கொண்டாடினாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 100 வயசு ஆயிடுச்சு, ஆவியானவரை தெரியாமையே ஜீவிச்சுட்டியே. ஆவியானவரை தெரியாம ஜீவிச்சுட்டியே. அது பிறகு கொஞ்சம் நான் சொன்னேன். அது பிறகு எங்களுடைய கூட்டத்துக்கு அவர் வந்தார், வந்து உட்கார்ந்து கை தட்டிக்கிட்டு இருந்தார். இப்ப அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இப்படியான மக்கள் அநேகம் 1000 பேர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறார்ங்கிறத அவர் அறிய மாட்டேங்கிறார். அந்த ஆவியான தேவன் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நோக்கத்திற்காக வந்தார். எங்களுடைய பாவம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், எங்களுடைய பாவம் உங்களுடைய பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த தண்டனையை கொடுக்க மாட்டேன், நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக எங்களுக்காக சிலுவை மரத்திலே தொங்கினார். தன்னுடைய உயிரையே பலியாக செலுத்தினார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கு ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவரை தான் நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க சுவாமி. ஆகவே அவர் வந்து எங்களுடைய உள்ளத்திலே தங்குகிறார். அவர் தங்காம நாங்க எவ்வளவு தான் ஆவியானவரே ஆனா ஆவியில நிறைய அதெல்லாம் நடக்காது. முதல்ல என்னுடைய ஒப்பு கொடுத்தல் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த முதலாவது 50வது சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோம். முதலாவது நீங்க உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து என்னுடைய உள்ளத்தின், என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்தை அவர் தன்னுடைய ஆளுகைக்காக கைப்பற்றிக் கொள்கிறார். அவர் என்னுடைய சிங்காசனத்திலே அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நினைக்கிறது தான் என்னுடைய ஜீவியத்தில் நடக்கும். அவர் சொன்னதைத்தான் நான் செய்ய போகிறேன். அவர் போ என்று சொன்ன இடத்துக்கு தான் நான் போக போகிறேன். அவர் பேசுன்னு சொல்றதை